அப்ப அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை, முதலாவது கொள்கை, அவர்கள் எந்த விதமான ஒரு இமாமுடைய கருத்தை முழுமையாக பின்பற்ற மாட்டார்கள். அவர்கள் முழுமையாக முதலில் குர்ஆனை பின்பற்றுவார்கள். குர்ஆனுக்கு முரணாக எந்த ஒரு ஹதீஸ், எந்த ஒரு இமாமுடைய கருத்து வந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குர்ஆனும் ஹதீஸ், கால அல்லாஹ் வ கால ரசூல், அல்லாஹ் சொன்னதாகவும் ரசூலுல்லாஹ் சொன்னதாகவும், கிதாபுல்லாஹ் வ சுன்னதி ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவும் அல்லாஹ்வுடைய வேதம், இந்த இரண்டையும் முழுமையாக கெட்டியாக பிடித்துக் கொள்வார்கள். வஅதஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ் இதைதான் முழுமையாக கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். வஅதஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறை நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வஹீ தான், குர்ஆன் ஹதீஸ் தான் பேஸ். குர்ஆன் ஹதீஸை தான் முழுமையாக நாங்கள் பின்பற்ற வேண்டும். இதுதான் அடிப்படை. இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இதில் எந்த விதமான ஒரு சஹாபாக்களுடைய ஒரு இஜ்திஹாதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு பாருங்கள், ஹதீஸில் வருகிறது, என்ன வருகிறது? சஹாபாக்கள் ஹதீஸ் எழுதியிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுதுவை செய்யும் பொழுது தன்னுடைய முழங்கால் வரை, முழங்கையும் தன்னுடைய கரண்டை கால் வரையும் தண்ணி போட்டு கழுவாங்க. ஹதீஸ் வருகிறது. எல்லா சஹாபாக்களும் இதைதான் அறிவித்தார்கள், இதைதான் செயல்பாட்டில் செய்கிறார்கள். ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தன்னுடைய ஒரு இஜ்திஹாதின் காரணமாக என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய முழு கையையும் தன்னுடைய முழங்கால் முட்டி வரை முழுமையாக கழுவார்கள். அவருடைய இஜ்திஹாத், அவருடைய ஒரு ஹதீஸுடைய புரிதல், என்ன புரிதல்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை வறுமையில் என்னுடைய சமுதாயத்தை நான் எப்படி கற்றுக்கொள்வேன் என்று சொன்னால், அவர்களுடைய கை கால் உது செய்யக்கூடிய பிரகாசமான நினைவிற்கும் அதை பார்த்துதான் என்னுடைய சமுதாயத்தை நான் கண்டுபிடிப்பேன். அப்ப நான் என்னுடைய முழு கையும் முழு காலும் ரசூலுல்லாஹ் பார்க்கிற அளவுக்கு பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகின்றேன். அதனால அவர் அப்படி செய்த ஒரு இஜ்திஹாத். ஆனால் இது செய்த ஒரே சஹாபி அவர் மட்டும்தான். வேற எந்த சஹாபியும் செய்ததாக நமக்கு அறிவிப்பும் வரலை. எந்த சஹாபியும் அபூ ஹுரைரா செய்த அந்த காரியத்தை செய்ததாகவும் நமக்கு வரவில்லை. அப்ப இது அவருடைய இஜ்திஹாத். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? ஹதீஸ் நமக்கு வருகிறது. ஹதீஸுக்கு முரணாக, ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு விஷயமாக இருந்தால் ஹதீஸை தான் முழுமையாக நாங்கள் வைக்க வேண்டும். அப்ப இமாமுடைய கருத்து வரும்பொழுது ஒரு ஹதீஸுடைய புரிதல், பல இமாம்களுடைய புரிதல் இருக்கும். ஒரு ஹதீஸுடைய புரிதல்ல ஒரு ஹதீஸுடைய விளக்கு, அதை எப்படி விளங்குவது, அது இமாம்களுடைய உலமாக்களுடைய பல இख्तिलाफுகள்